மாரக வீடு பற்றி. மாரகம் என்பது மரணம் அல்லது மரணத்துக்கொப்பான துன்பம் என்று பொருள். மாரக வீட்டு அதிபதி மரணம் அல்ல மரணத்துக்கு நிகரான துன்பத்தை மாரக அதிபதி திசையில் கொடுக்கக்கூடும். ஆனால் பயப்பட தேவையில்லை. மற்ற கிரக நிலைகளை பொறுத்து மாறலாம். மாரக வீட்டில் நின்ற அவயோக கிரகங்களும் மாரக பலன்களை கொடுக்கலாம். சர லக்கினங்களுக்கு மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய சர லக்கினங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாகும். 2ஆம் வீடும் 7ஆம் வீடும் மாரக வீடுகளாகும். ஸ்திர லக்கினங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்ப லக்கினங்களுக்கு 3ஆம் வீடும் 8ஆம் வீடும் மாரக வீடுகளாகும். 2ஆம், 7ஆம், 3ஆம், 8ஆம் வீட்டு கிரகங்களும் மாரகாதிபதியாவர். மிதுன லக்கினங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்கினங்களாகிய உபய லக்கினங்களுக்கு 7ஆம் வீடும் 11ஆம் வீடும் மாரக வீடுகளாகும். 2ஆம், 7ஆம், 11ஆம் வீடு கிரகங்களும் மாரகாதிபதியாவர். எல்லா லக்கினங்களுக்கும் 2ஆம், 7ஆம் வீடு பொது மாரக வீடுகளாகும். ஆனால் ஸ்திர லக்கின ஜாதகர் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் துர அதிர்ஷ்டசாலிகள் எனலாம். ஏனெனில் 2ஆம், 7ஆம், 3ஆம், 8ஆம் ஆகிய வீட்டின் 4 கிரகங்களும் இவர்களுக்கு மாரகாதிபதியாவர். பொதுவாக 7ஆம் அதிபதியை விட 2ஆம் அதிபதியே அதிக அளவில் மாரக பலன்களை செய்வர். மேஷ லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் லக்கினாதிபதி செவ்வாய்க்கு பகை என்பதால் சுக்கிரனே தன் தசாபுத்திகளில் மரணத்தை அல்லது மரணத்துக்கொப்பான துன்பத்தை கொடுப்பார். ரிஷப லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் சுக்கிரனின் நண்பர் என்பதால் கொல்ல மாட்டார். மிதுன லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் புதனின் தாயார் என்பதால் அவரும் கொல்ல மாட்டார். கடக லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன் கடக லக்கினாதிபதி சந்திரனின் நண்பர் என்பதால் அவரும் கொல்ல மாட்டார். சிம்ம லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் சூரியனின் நண்பராவதால் மாரகம் செய்வதில்லை. புதன் அட்டமாதிபதி அல்லது பாதகாதிபதியுடன் சாஸ்தாங்கமாக வரும்போது பாதகம் செய்யலாம். கன்னி லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் புதனின் நண்பர் என்பதால் மாரகம் செய்ய மாட்டார். பாதகாதிபதி அல்லது அட்டமாதிபதி சாஸ்தாங்கமாக வரும்போது மாரகம் செய்யக்கூடும். துலா லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரனுக்கு பகை என்பதால் மரணத்தை கொடுப்பார். விருச்சிக லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி குரு செவ்வாயின் நண்பர் என்பதால் மரணம் செய்ய மாட்டார். அட்டமாதிபதி அல்லது பாதகாதிபதியுடன் சாஸ்தாங்கமாக இருக்கும் பொழுது கொல்ல மாட்டார். மரணம் கொடுக்க மாட்டாது. தனுசு லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி சனி குருவின் பகைவர் என்பதால் கொல்வர். மகர லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி சனி லக்கினாதிபதியும் என்பதால் கொல்வர். கும்ப லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி குரு சனிக்கு பகைவன் என்பதால் கொல்வர். மீன லக்கினத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் குருவின் நண்பர் என்பதால் பாக்கியாதிபதி என்பதாலும் கொல்ல மாட்டார். சரலக்கினத்துக்கு 2ஆம் அதிபதியே மாரகாதிபதியாக செயல்படுவர். ஸ்திர லக்கினத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதியே மாரகாதிபதியாக செயல்படுவர். பாதகாதிபதி சாரத்தில் இருக்கும் கிரகங்களின் தசா புத்தியிலும் மரணம் ஏற்படும். சர லக்கினத்துக்கு 11ஆம் அதிபதியும் ஸ்திர லக்கினத்துக்கு 9ஆம் அதிபதியும்
உபய லக்கினத்துக்கு 7ஆம் அதிபதியும் அதிலுள்ள கிரகங்களும் பாதகாதிபதி ஆவர். பாதகாதிபதி சாரத்தில் உள்ள கிரகமே அதிக பாதிப்பு தரும். சரலக்கினத்துக்கு 2ஆம் வீடு கடுமையான மாரகாதிபதியாகும். 12ஆம் அதிபதி தசையிலும் மரணம் நடைபெறும். மாரகஸ்தானாதிபதி சாரத்தில் அல்லது பாதகாதிபதி சாரத்தில் இருக்கும் கிரகங்களின் தசா புத்திகளில் மாரகம் செய்யும் என்பதே சிறப்பு விதியாகும். உபய லக்கினத்துக்கு 3ஆம் அதிபதிகள் மாரகாதிபதியாக செயல்படுவார்கள். உபய லக்கினத்திற்கு பாதகாதிபதியான 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் நின்று ஆட்சி பலம் பெற்று பாதகாதிபதியின் தசை வந்தால் ஜாதகர் அந்த தசையில் வாழ்க்கை துணையை இழக்க நேரிடலாம். உபய லக்கினத்துக்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலம் பெறாமல் 3, 6, 8, 12ஆம் வீடுகளில் நட்பு பலத்துடன் மறைந்தால் பாதக சேதம் குறையும். லக்கினாதிபதியும் சில வேளைகளில் ஜாதகரை கொல்லக்கூடும். அஷ்டமாதிபதியும் பெற்ற லக்கினாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் பெற்ற தசா புத்திகளில் ஜாதகரை கொல்லக்கூடும். லக்கினாதிபதி பாவக்கிரகங்கள் தொடர்பு பெற்று பலமிழந்து பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதி தொடர்பு பெற்று சம்பந்தப்பட்ட தசா புத்திகளில் மட்டுமே லக்கினாதிபதி ஜாதகரை கொல்லக்கூடும். மாரகாதிபதி அல்லது அட்டமாதிபதி இந்த 2இல் ஒரு கிரகங்களுடன் சூரியன் அல்லது குருவின் சேர்க்கை பெற்றால் புனித தினங்களிலோ அல்லது கோயில் போன்ற தெய்வீகத்தன்மை நிறைந்த இடத்தில் மரணம் நிகழும். மாரகாதிபதி அல்லது அட்டமாதிபதி இந்த 2இல் ஒரு கிரகங்களுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றால் சுகமான மரணம் அல்லது மருத்துவமனை போன்ற இடத்தில் பலரின் சேவை செய்ய மரணம் நிகழும். செவ்வாய் இக்கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றால் அகால மரணமும், புதன் இக்கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றால் அவஸ்தையுடன் கூடிய மரணமும் நிகழும். சனி இக்கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றால் பொது இடங்களிலோ அல்லது தர்ம ஸ்தாபனங்கள் போன்ற இடங்களிலோ மரணம் நிகழும். சந்திரன் இக்கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றால் நீர்நிலைகளிலோ அல்லது பயணத்திலோ மரணம் நிகழும். ராகு அல்லது கேது மாரகாதிபதி அல்லது அட்டமாதிபதி இந்த 2இல் ஒரு கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றால் விபத்து மூலமோ அல்லது விஷஜந்து விஷமருந்தி தற்கொலை போன்ற இதுகள் மூலம் நிகழும். இந்த மாரகாதிபதி கிரகங்களின் தசை நடப்பிலிருந்து அதனுடன் மேலே சொன்ன கிரகங்களின் தொடர்பை பொறுத்து மரணத்தன்மை அமையும். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.